என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாத பாக்கியம். ஆனால் இன்று உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றதல்லவா? நிச்சயமாக இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கான அதி அற்புதமான ஒரு விஷயத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய பாதத்தினை தொட்ட என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அதிசயங்களை எல்லாம் என்னவென்று காணத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை இந்த தாயின் பாதத்தை தொட்டதற்கான பலனாக நான் சொல்லிவிடத்தான் போகின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் என்னவெல்லாம் தருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு இனி உனக்கான நல்ல நேரங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே நடத்திவிட முடியாத வாழ்க்கை வராகியின் துணை கொண்டு உன்னால் அத்தனையையும் நடத்த முடியும் என்றால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா? என் குழந்தையே, உன் தாயினுடைய அன்பு தன் பாதத்தை தொட்டால்தான் உனக்கு கிடைக்கும் என்பது அர்த்தம் கிடையாது. தாயின் பாதத்தை தொடுகின்ற பொழுது அது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதுதான் இங்கு காரணம். தாயின் பாதத்தை தொட்டுவிட்டால் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான பல நன்மைகள் நிச்சயமாக நடக்க தொடங்கும். நீ எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டி அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நடப்பது என்னவென்று நான் சொல்கின்றேன். தாயின் பாதத்தை தொட்டு நீ பெற்ற உன்னுடைய நம்பிக்கை உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். கலங்காமல், எதற்கும் தயங்காமல் நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்களை எல்லாம் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் காட்டித்தர வந்திருக்கின்றது. இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கானதாக உறுதியாக தந்துவிட நினைக்கிறேன். என் குழந்தையே, இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் ஒரே நாளில் மாறிவிடாது. ஆனால் அதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் முதலில் உன்னுடைய மனதிற்குள் தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். நமக்கு நடக்கும், நமக்கு கிடைக்கும் என்கின்ற தெளிவான புரிதல் உனக்கு இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த மன வலிமை ஒன்றே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒரு வெற்றி என்பது உனக்கு நிலைத்திருக்காது. ஆனால் நீ துன்பத்தை அடைந்து வேதனைகள் பல கடந்து ஒரு வெற்றியை பெறும் பொழுது அந்த வெற்றியானது எப்பொழுதும் உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மீண்டும் ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் கூட அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்.
நம்மால் எதையெல்லாமோ கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். எதையெல்லாமோ தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற முடியும். இருந்தாலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த சொல்லில் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒட்டு மொத்தமாக நல்ல மாற்றங்களை காணும். இந்த வாழ்க்கை ஒரு நொடியில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என்னவெல்லாமோ யோசித்து யோசித்து நாம் நமக்கான வெற்றியை அங்கே தொலைத்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேலும் இதையும் தொலைத்து விடாமல் நீ மன நிறைவோடும் மன உறுதியோடும் இருப்பதை அங்கே பதிவு செய். என்னவாக இந்த வாழ்க்கையை நீ மாற்ற நினைக்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட எப்பொழுதும் நீ தயாராக இரு. நாம் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த வாழ்க்கை நமக்கான அதிசயங்களை நம் கண் முன்னால் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ கடந்து வந்தது எல்லாமும் உன்னை எந்த நிலையில் வைத்திருந்தது என்று சற்று சிந்தித்துப் பார். தெய்வத்தை வணங்க தொடங்கிய பிறகு, தெய்வம் இருக்கிறது என்பதனை உண்மையாக நம்பத் தொடங்கிய பிறகு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான முன்னேற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கு யார் இருக்கிறார்கள், நமக்காக யார் வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு நமக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையும் நல்லதைத்தான் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் உனக்கு மிகுந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி உன்னோடு நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நான் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட எதுவெல்லாம் உன்னிடத்தில் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரிபடுத்தி கொள்ள முயற்சி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும். நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனையும் உன்னையே வந்து தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நமக்கு கிடைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் தெய்வங்களின் அருளால் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. உன்னை தேடி வந்து நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உண்மைகளும் தெய்வங்களின் அருளால் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே அது தெய்வத்தின் அருளால் தான் நடந்திருக்கிறது என்று எப்பொழுது நீ நம்புகிறாயோ அப்பொழுது தெய்வம் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். உன் தாயானவள் தன்னுடைய பாதத்தை தொடச் சொன்ன இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களும் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்கின்ற வாக்கியத்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அம்மா, எவ்வளவுதான் நான் செய்தாலும் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் தானே இருக்கிறது என்று நீ சொல்லி புலம்புகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களும் என்னவென்று தெரிய வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல இனி உனக்கான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து விட வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மையான விஷயங்களையும் நான் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து தருவதற்கு தயாராகிவிட்டேன். என்னோடு எப்பொழுதும் நம் தாய் இருக்கிறாள், நாம் தெய்வம் இருக்கின்றது, நம் குலதெய்வம் நம்மை காக்கின்றது என்கின்ற நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நாம் ஆசைப்பட்டது போல எதுவுமே கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த விஷயங்களை எல்லாம் நீ உனக்கானதாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ என்றென்றும் உனக்கானதாக நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யார் நினைத்தும் இங்கு எதையும் செய்துவிட முடியும் என்றால் உனக்கெதற்கு இங்கு வாழ்க்கை என்கின்ற கேள்வி வரத்தானே செய்யும். உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டால் மட்டுமே உன்னை தேடி வந்த துன்பங்கள் எல்லாமும் தானாக உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சர்வசாதாரணமாகவெல்லாம் இது போன்ற பாக்கியம் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. உனக்கு என்னுடைய அன்பினால் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினால் மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள். நான் உன்னை எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன். எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன். என் பாதத்தை தொட்டாலாவது என் பிள்ளைக்கு நம்பிக்கை பிறக்காதா? அம்மாவின் பாதத்தை தொட்டிருக்கிறோம், நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற எண்ணம் தோன்றிவிடாதா என்பதற்காகத்தான் உன் தாயானவள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் நடத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வேளையில் நீ எப்பொழுதும் எதையும் தொலைக்காமல் உனக்கான நேரங்களை எல்லாம் நீ விட்டு விடாமல் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு. உன் தாயானவள் நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் ஒரே நாளில் ஒழித்துவிட முடியும். அதை எல்லாம் செய்யாமல் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல மாற்றங்களை தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்க செய்ய வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய கடமை அல்லவா? நான் இதிலிருந்து ஒரு நொடி பொழுதும் விலக மாட்டேன். எப்பொழுதுமே உன்னை சுற்றியே என்னுடைய கவனம் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றியே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் என்பதையும் உணர்ந்து ஒவ்வொரு அடியையும் என் பிள்ளை நீ கவனமாக எடுத்து வை. பின்னோக்கி இழுக்க ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்பட ஒரு கூட்டமே அங்கு தயாராக இருக்கின்றது. எங்கே நீ சிரித்து விடுவாயோ, எங்கே முகத்தில் புன்னகையோடு திரிந்து விடுவாயோ என்று சொல்லி வேண்டும் என்றே உன் மனதை நொறுக்குவதற்கென்று இங்கே நிறைய பேர் உன்னோடு இருக்கிறார்கள். அதிலும் சிலர் உன்னோடு உனக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லி பயணித்து கொண்டிருப்பார்கள். இவர்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை ஒரு எல்லையில் மட்டுமே வைத்து பழகு. இது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்யும் பொழுது அப்பொழுது உனக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது. அப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை இதையெல்லாம் கொண்டு உன்னை பயமுறுத்தாது. இவர்கள் இப்படித்தான் என்கின்ற மனப்போக்கில் நீ இதையும் கடந்து செல்லலாம் என்கின்ற மனநிலையோடு கடந்து சென்று விடுவாய். இப்படித்தான் உன் வாழ்க்கை நடக்க வேண்டும், இது போன்ற மனிதர்கள்தான் உன்னோடு பயணிக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்?
என் குழந்தையே. அதனால் இன்று உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்துவிடு. நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக நடத்தி தருவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.